வேலைக்கு போகிற தாய்மார்கள் மதர்ஸ் மில்க்கை எக்ஸ்பிரஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறீங்க. பட் மோஸ்ட்லி எல்லாருமே அதில் மேஜர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஸோ நான் உங்களுக்கு மதர்ஸ் மில்க்கை எப்படி ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணணும், அதை எப்படி ஃபீட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். 3 விதமாக வந்து மில்க்கை நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறீங்க, அதாவது ஃப்ரெஷ் மில்க்கை எடுத்து நீங்கள் நார்மலாக நம்ம டெம்பரேச்சரில் வெளியில் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 4 ஹவர்ஸ்லேருந்து 6 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாம். அதில் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்கள் இந்த அதே ஃப்ரெஷ் மில்க்கை எக்ஸ்பிரஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் 4 டேஸ் வரைக்கும் நீங்கள் அதை பேபிக்கு கொடுக்கலாம். இன்கேஸ் ஃப்ரீசரில் வைக்க வேண்டிய சுச்சுவேஷன் வருதுன்னா நீங்கள் அதை சின்ன சின்ன ஒரு பாட்டிலில் 2 to 4 hours வர வரைக்கும் நீங்கள் மில்க் எடுத்து ஃப்ரீசரில் வைக்கிறீங்கன்னா 3 months வரைக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேருந்து ஒன்ஸ் மில்க்கை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா திரும்ப அதை ரீஹீட் பண்ணுறதோ இல்லை ஃபீடிங் பாப்பாவுக்கு கொடுத்துட்டு திரும்ப அந்த மில்க்கை உள்ளே வைக்கிறதோ செய்யக்கூடாது. மில்க் ஸ்டோர் பண்ணுறது எப்போவுமே பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லையோ இல்லை கிளாஸ் கண்டெய்னர்ஸில் மட்டும்தான் வைக்கணும். பிளாஸ்டிக் கண்டெய்னர்னு சொல்லும் போது பிபிஏ ஃப்ரீ பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் கடையில் கிடைக்கும். அதுவான்றதை பார்த்து ஸ்டோர் பண்ணுங்கள். நீங்கள் கம்ப்ளீட்டாக பேபிக்கு நியூட்ரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டீல் கண்டெய்னர்ஸில் வச்சிங்கன்னா அதில் உள்ள நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இல்லை கிளாஸ் கண்டெய்னர்ஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது நியூட்ரியன்ஸ் வந்து மாறாது. ஸோ ப்ராப்பரான ஒரு பேபி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு உங்களுடைய பிரெஸ்ட் மில்க் கண்டிப்பாக வந்து உதவும்.